வில்லன் போர்ஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது. ஸோ போலீஸ் வர்சஸ் வில்லன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மென்டல் பேஷண்ட் அவர். ஸோ அவரை காமிக்கும் போது அவரோட சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேக் இருக்கு. அதுலேயும் அவரோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து படத்தை வந்து கொஞ்சம் லேக் கொடுக்குது. பட் அந்த லவ் போர்ஷன் வந்து தேவையில்லாத விஷயம் கிடையாது. பட் வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லன் போர்ஷன் போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும். பட் என்னதான் நம்ம குறை சொன்னாலுமே இன்டர்வல் பிளாக்ல செம்ம ஒரு சூப்பரான சீன் வச்சு இன்டர்வல் இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த லேக் அந்த குறைகள் எல்லாமே மறக்கிற அளவுக்கு இன்டர்வல் பிளாக் சீன் சூப்பராக அமைஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பக்கவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு முருகதாஸ். கிளைமேக்ஸ் வந்து இதுதான் கிளைமேக்ஸ்னு தெளிவாக தெரியுது. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அதான் கிளைமேக்ஸ் தான் வச்சிருக்காரு. பட் அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ஃபைட்டை முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது வந்து ஒரு ½ hour ஜவ்வு மாதிரி இழுத்தது வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் படத்தில் வந்து நிறைய ஒரு ஹீரோயிசம் தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் நிறைய வச்சது வந்து படத்தை வந்து ஒரு முறை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து மாற்றிருக்கு. வில்லன் வந்து இந்த படத்தில் அல்டிமேட் வில்லன் தான் இந்த படத்தை வந்து தூக்கி வச்சிருக்காரு. 2 பேர் வில்லனாக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. அதில் வந்து மெயின் வில்லன் வந்து ரொம்ப அல்டிமேட்டு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வில்லன் வந்து தப்பிச்சு வர வந்து ஒரு சீக்வன்ஸாக பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸு வாய்ப்பே இல்லை, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவர் கொஞ்சம் இந்த ரஜினி ஸ்டைலெல்லாம் போட்டு அந்த துப்பாக்கி தூக்குறது போடுறது பிடிக்கிறதெல்லாம் வில்லன் பண்ணியிருந்தாரு. ஸோ வில்லன் ஆனதுனால நம்ம யாருமே வந்து விமர்சிக்கல. ஹீரோ பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக விமர்சிச்சிருப்பாங்க. ஸோ வில்லனுக்கு வந்து அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வில்லனுக்கு எவ்வளோ தூக்கி விட்டாங்களாலும் ஹீரோக்கு அதை வந்து ப்ளஸ்ஸாக வந்து அமையலாம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் பெரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் வந்து நல்லா தான் நடிச்சிருக்காங்க, பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் என்னன்னா அமரன் படத்தில் வந்து சாய் பல்லவியோட ஆக்டிங்கில் வந்து ஐயோ இந்த பொண்ணோட லவ் தோற்றக்கூடாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க நடிப்பில் ஒரு எக்ஸ்பேக்டர் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த எக்ஸ்பேக்டர் இந்த படத்தில் தேவைப்பட்டுச்சு. அந்த எக்ஸ்பேக்டர் இந்த படத்தில் வந்து மிஸ் ஆயிடுச்சு.